காஞ்சிபுரத்தில் வீர சைவ செந்நெறி தொடர் வகுப்பு தொடக்க விழா. மயிலம் பொம்பபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பழைய சுவாமிகள் 20வது பாட்டம் சன்னிதானம் பங்கேற்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருமடம் பரம்பரை மயிலம் பொம்பபுர ஆதீனம் ஸ்ரீமத் சிவஞான பழைய சுவாமிகள் திருமடம் கிளையில் வீர சைவ செந்நெறி தொடக்க விழா இன்று நடைபெற்றது. ஆன்மீகம், அனைவருக்கும் உதவுதல், பெரியோருக்கு மரியாதை, தமிழ் கலாச்சாரம் வளர்ப்பது குறித்த பயிற்சிகளை மயிலம் பொம்பபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாளைய சுவாமிகள் 20வது பட்டம் சன்னிதானம், கடலூர் ஞானியார் மடம் 9வது பட்டம் சுவாமிகள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரை வழங்கிய இந்த நிகழ்வில் மயிலம் தமிழ்கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளும் சான்றோர்களும் தமிழ் ஆர்வலர்களும் பங்கேற்றனர். மேலும் இந்த வகுப்பானது PhD ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பாக அமையும் என தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்வில் மயிலம் தமிழ்கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் திருநாவுக்கரசு, இளைய ஞானி மயிலம் சிவபிரகாச சுவாமிகள், மேல்நிலை பள்ளி செயலாளர் விஸ்வநாதன் சுவாமி வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அப்ப பேசும்போது கூட அவர் அந்த பஞ்சாச்சாரியர்கள் பற்றி கூட சொன்னார்கள். அந்த பஞ்சாச்சாரியர்கள் என்னென்ன பின்னாடி வந்து என்னன்னாக்கா இப்போ இது நம்ம வள்ளலார் ஜோதி வடிவமாக ஆனார் அல்லவா, அது போல நம்முடைய எண்ணத்தில் தோன்றுகின்ற அந்த உதயங்களை பின்னாடி வந்த காலத்துல வடிவங்கள் கொடுத்து விட்டார்கள். ஆனால் முதற்கண் தோன்றியது நமக்கு எண்ணங்கள் தான் தோன்றியது. ஒளி அலைக்குத்தான் பவர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த பவர் உள்ள அந்த ஒளி அலைகள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா